iQOO Z10 ஒரு 20000க்குள்ள சம ஸ்மார்ட் போன் சொல்லலாம். வேற லெவல்ல ஒரு மான்ஸ்டர் உள்ள இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? சோ இந்த 20000க்குள்ள பிக்கஸ்ட் மான்ஸ்டர் உள்ள பேட்டரியும் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம எங்கேயுமே சில இடத்துல கூட இந்த வீடியோ நீங்க புதுசா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த ஸ்மார்ட் போன் ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னாக்கா டிசைன் தான். சோ டிசைன் ஏன்டா எனக்கு அவ்வளவு பிடிச்சிங்க, ரொம்ப பிரீமியமான டிசைன்லாம் கிடையாது. பட் இங்க இவ்வளவு பெரிய 7300 mAh பேட்டரி கொடுத்தாலுமே அவங்க பண்ணிருக்கிற அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட். சோ iQOO வந்து சம இன்ஜினியரிங் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ வெறும் 7.9 மில்லிமீட்டருக்கு இப்படிப்பட்ட ஒரு போனை கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. சோ வெயிட்டுமே வெறும் 199 கிராம்ஸ் தான் இருக்கு. சோ டெஃபினட்டா வந்து வேற லெவல்ல டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா டிசைன் வைஸ் ஒரு நல்ல ஒரு சாலிடான போன் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சி 2.0 தான் கொடுத்துருக்காங்க. பட் நோட் பண்ணிக்கோங்க, பட் இங்க ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பட் இதுல ஒரு சின்ன கான் இருக்கு. சோ என்னடான்னு பாத்தீங்கன்னாக்கா, ஓகே நான் லாஸ்ட்ல சொல்றதுடைய கான் என்னடான்ட்டு. சோ அது மாத்திரம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல கேமராஸ்மே கொடுத்துருக்காங்க. சோ ஆல்ரெடி இந்த கேமரா நீங்க பாத்துருக்கலாம் விவோ X200 சீரிஸ்ல அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் கார்னர்ல iQOO இங்க டிசைன் பண்ணிருக்காங்க. சோ டிசைன் வைஸ் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு சூப்பராவே இருக்கு. சோ கூடவே டிஸ்பிளேவும் சூப்பராவே இருக்குங்க. சோ என்னடா டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.77 இன்ச்க்கான ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு குவாட் கர்வ் டிஸ்பிளே. சோ கண்டிப்பா நாலு சைடுமே கர்வா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஹோல்ட் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும். சோ கூடவே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்மே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ அதனால கண்டிப்பா இன்னுமே போன் வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ்னாவே இருக்கும். சோ அது மாத்திரம் இல்லாம வந்து இந்த டிஸ்பிளேல காஸ்ட் கட்டிங்கே பண்ணாம ஒரு பிக்கஸ்ட் 5000 nits பீக் பிரைட்னஸ் இந்த 20000ல கொடுத்துருக்காங்க. வேற லெவலுங்க டிஸ்பிளே, ஒரு பிரைட்டஸ்ட் பேனல் நான் சொல்லுவேன். சோ அவுட்டோர் கண்டிஷன்லயுமே உங்களால நல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியும். சோ டெஃபினட்டா அதையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இங்க HDR10+ சப்போர்ட் இருக்கு. பட் அப்படி இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களால ஒன்லி யூடியூப்ல தான் அதை பிளே பண்ணிக்க முடியும். நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களுக்கு அது கிடைக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த டிஸ்பிளேல ப்ரொடெக்ஷன் எதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஒருவேளை தெரிஞ்சா iQOO எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல கமெண்ட்ஸ்ல ஆட் பண்றேன். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு IP65 கொடுத்துருக்காங்க. மேபி 68 or 69 கொடுத்துருக்கலாம். இதே பிரைஸ் செக்மெண்ட் வந்து மோட்டோல வந்து பாத்தீங்கன்னாக்கா H60 ஃபியூஷன்ல 6869 கிடைக்கும். பட் இங்க அது உங்களுக்கு கிடைக்காது. சோ டிசைன் டிஸ்பிளே தாறுமாறுங்க. சோ இதை தாண்டி என்னடா இதை பிடிச்சிருக்குன்னா பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா இந்த 20000ல 7S Gen 3 கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகனோட வேற லெவலுங்க. சோ கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து 8 லட்சம் வருது. சோ டே டு டே லைஃப்ல இந்த பிரைஸ் ரேஞ்சில உங்களால மாடர்ன் கேம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிக்க முடியும். 8 லட்சத்துக்கான ஆண்ட்ராய்டு ஸ்கோர் இருக்கு. சோ டெஃபினட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கிடையாது. பட் இந்த பிரைஸ்க்கு இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். அதுக்கப்புறம் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல இருக்கு. சோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் போன் இது. டே டு டே லைஃப்ல மீடியா எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு வர்த்தாவே இருக்கும். சோ பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி இங்க OS வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபன் டச் OS லேட்டஸ்ட் 15 மேல பில்ட் பண்ணி வருது. சோ Android 15 மேல பில்ட் பண்ணி வருது. இங்க 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் தான். பட் இங்க 3 இயர்ஸ் ஆச்சு கொடுத்துருக்கலாம் OS அப்டேட். சோ அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இதோட ப்ரீலோடட் ஆப்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும். அது மாத்திரம் இல்லாம AI ஃபீச்சர்ஸ்மே இங்க கம்பல்சரி இருக்க போகுது. பட் AI ஃபீச்சர்ஸ் பத்தி இங்க பெருசா நம்ம பேச வேணாம். பட் AI ஃபீச்சர்ஸ் இதுலயுமே இருக்கு. சோ ஃபன் டச் OS பத்தி நான் சொல்லணும் அவசியம் இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்க. சோ அதுக்கப்புறம் வேற என்னடான்னு பார்த்தா கேமராஸ். சோ இங்க வந்து டுவெல் கேமரா செட்டப்போட வருது. சோ 50 மெகா பிக்சல், இன்னொன்னு 2 MP கான டெப்த் சென்சார். சோ ஏன் 2 MP கான டெப்த் சென்சார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு பெருசா பிடிக்கல. பட் அதுக்கு பதிலா அல்ட்ரா வைட் கொடுத்துருக்கலாம். பட் இங்க அந்த பிரைமரி 50 மெகா பிக்சல் சென்சாரை வச்சு உங்களோட டே டு டே லைஃப்ல நல்ல போட்டோஸ்மே எடுத்துக்க முடியும். அக்யூரேட்டான கலர்ஸோட நேச்சுரல் போட்டோஸ் சூப்பராகவே எடுத்துக்க முடியும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த டே லைட்ல நல்லா இருந்தாலும் லோ லைட் போட்டோஸ் எனக்கு தெரிஞ்சு பெருசா அப்டேட் பண்ணல. ஒருவேளை உங்களுக்கு லோ லைட் போட்டோஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா H60 ஃபியூஷன் பக்கம் போறது எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ஆப்ஷனா படுது. உங்களால 4K 30 fps ரியர்லியுமே ஷூட் பண்ணிக்க முடியும். சோ அது மாத்திரம் இல்லாம இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃப்ரண்ட்ல 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு டே டு டே லைஃப்ல நல்ல போட்டோஸ் உங்களால எடுத்துக்க முடியும். பட் கலர்ஸ் எல்லாமே நேச்சுரலாவே இருக்கு. சோ அது மாத்திரம் இல்லாம 4K 30 fps உங்க ஃப்ரண்ட்லயுமே ஷூட் பண்ணிக்க முடியும். சோ கேமரா வைஸ் ஒரு டீசென்ட்டான கேமரா தான். பட் இங்க வந்து நோ அல்ட்ரா வைட், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. லோ லைட் ஷாட்ஸ்மே கொஞ்சம் நல்லாவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பேட்டரி. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிக்கஸ்ட் மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லல. ஆமா. சோ இந்த ஸ்மார்ட் போனுக்குள்ள, இந்த ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் போனுக்குள்ள ஒரு பிக்கஸ்ட் 7300 mAh பேட்டரி இருக்கு. சோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் இந்த செக்மெண்ட்ல ஒரு 7300 mAh பேட்டரி எடுத்துட்டு வந்திருக்காங்க.
கண்டிப்பாக 2லேருந்து 3 நாள் சாலிடாக இருக்க போது. கூடவே 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜருமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களால் ஃபுல் சார்ஜுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸாக நான் இதை பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக பேட்டரி ஒர்த்துங்க. ஸோ அவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்தாலும் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட்ல டிசைனில் சொன்ன மாதிரி தாங்க. ஸோ இங்கே 200 கிராம்ஸில் வெயிட் மேனேஜ்மெண்ட் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த Z10 ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் எதுக்காக 4 ரீசன்ஸ் டு பைங்க. நம்பர் 1, இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன். நம்பர் 2, ஒரு பிக்கஸ்ட் எவர்லாஸ்டிங் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்பர் 2. நம்பர் 3, ஸோ நல்ல ஒரு பஞ்சியான டிஸ்பிளேவை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு டீசெண்டான கேமராஸ் கொடுத்துருக்காங்க வித்தவுட் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி வேற என்னடான்னு பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ். ஸோ கான்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னல ஒரு கான் இருக்குடா அப்படின்ட்டு. முக்கியமான கான் இந்த 2025ல உங்களுக்கு எஸ் இங்கே வந்து ஒரு மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கல. ஸோ அது வந்து எனக்கு பெருசாக படுது. ஒருவேளை ப்ரோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ப்ரோ, நான் எனி டைம் நான் வந்து இயர்பட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன்னா பெரிய பிரச்சனையாக இருக்காது. பட் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு கானாக இருக்கும். ஸோ செகண்ட் கான் லோ லைட் ஃபோட்டோகிராஃபியை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அது வந்து எனக்கு அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தெரியுது. ஸோ மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேற லெவல். இந்த ப்ரைஸுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ இதோடைய அஃபிஷியல் ப்ரைஸ் நான் உங்களுக்கு வந்து லிங்க் இது கமெண்ட்ல ஆட் பண்ணுறேன். பட் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, பேங்க் டிஸ்கவுண்ட்டோட ஸ்டார்டிங் பேஸ் வேரியண்ட்டே உங்களால் வந்து 20,000க்கு வாங்க முடியும். ஸோ அந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்து. இதோடைய காம்படிஷன் அதாவது 860 ஃபியூஷன் இருக்குது, அது கூட கம்பேர் பண்ணுமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் see you with another video with a lot of tech videos.